ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றி ராஜா. உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொண்டு நிற்கிறீரப்பா. தினம் தினம் புது புது கிருபையினால் எங்களை தாங்குகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அதை அறிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை நீ தந்திருக்கிறதற்காய் நன்றியப்பா. எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை, சத்தியத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில், விசுவாசிக்கத்தக்க வகையில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். என்ன என்ன தேவையில வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம். உடைய வார்த்தையினாலே நாங்கள் இருக்கிறோம். உடைய வார்த்தையினாலே நாங்கள் அசைகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மிகப்பெரிய மீட்பையும் வாழ்வையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. பெரிய ரட்சிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துல நம்ம எதை பெருசா பார்க்கிறோமோ அதை காட்டிலும் அது விலை உயர்ந்தது, அதை காட்டிலும் அது பெரியது. அது ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன்னு சொல்றாரு. இந்த ஜீவன் சிலுவையில் எல்லாருக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஜீவனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் விசுவாசிகளில் பலர் இந்த ஜீவனை என்ன செய்யறதில்ல? பெற்று கொண்டிருக்கிறாங்க, அதை அனுபவிக்கிறது இல்லை. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் முறை. இந்த ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித சரீரத்துல இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் கிட்ட அநேக தரம் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனா சீஷர்களுக்கு அந்த ஆவிக்குரிய காரியம் என்ன செய்யல? புரியல. அங்கு இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்த உடனே தன்னோடு கூட இருந்த விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் அவர் தரிசனமாகி அந்த ஜீவனை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனம் முதல். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடே கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து
கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு தான். எதனால ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? சீஷர்களுக்கு கூட அவர் முதல்ல என்ன செய்யல? தரிசனமாகல. இந்த சுவிசேஷத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது முந்தின அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அங்க ரோம சேவகர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவரை பிடிக்கும் பொழுது எல்லா சீஷர்களும் என்ன செஞ்சிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. இந்த சுவிசேஷத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முந்தின அதிகாரங்கள்ல இந்த மகதலேனா மரியாளும் அவரோடு கூட இருந்த சில பெண்களும் அவரை அடிக்கப்படும் பொழுதும், அவரை அவமானப்படுத்தப்படும் பொழுதும், அவரை இழுத்து கொண்டு செல்லும் பொழுதும் தூரத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம்? பார்த்துட்டே இருந்தாங்களாம். அதோடு அது முடிந்து போய் விடல. அங்க சிலுவையில அறையப்பட்ட பின்பு அவருடைய ஜீவன் பிரிந்த பிறகு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்து கிட்ட போய் அந்த சரீரத்தை கேட்கிறார். அந்த சரீரத்தை பிலாத்துவும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த சரீரத்தை வாங்கி கொண்டு புதிதாக அவர் வைத்திருந்த ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் செய்து, அந்த கல்லறைக்குள் வைத்து ஒரு பெரிய கல்லை தூக்கி புரட்டி வைக்கிற வரைக்கும் மகதலேனா மரியாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா? பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முந்தின அதிகாரங்களை வாசிச்சீங்கன்னா அந்த வசனங்களை உங்களால பார்க்க முடியும். இது எதை குறிக்கிறது என்றால், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இது ஒரு ஆவிக்குரிய விதி. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவருக்கு பிரியமான சீஷன் முதற்கொண்டு என்ன செஞ்சிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. அவருடைய சரீரம் எந்த இடத்தில் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க போய் பார்க்கணும்னா பயம் இல்லை அவங்களுக்கு. அவர் மீது உள்ள அன்பு, அந்த தேடுதல், திரும்பவும் அங்க என்ன செய்யணும்? வரணும் என்ற உணர்வு. அதனாலதான் அங்க அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். நமக்கும் அதுதான். அவரை தேடும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டு கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க வகையில அவர் நமக்கு அருகிலேயே நிற்கிறார். யாருமே சொல்ல முடியாது, எனக்கு அவரை தெரியாது, அவரை நான் அறிந்து கொள்ளல, எனக்கு யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லி ஒருவர் கூட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்மை காட்டிலும் அவர் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அந்த அறிந்து கொள்றதற்கு முதல் படி தேடுகின்ற இருதயம். இந்த தேடுகின்ற இருதயம் இருந்தா போதும். அந்த இருதயம் எப்படி இருக்குங்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்கின்ற பிரச்சனை இல்லை. அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேடுகிற இருதயம் அவரை என்ன செய்யும்? கண்டு கொள்ளும். அங்கு ஓய்வு நாள் முடிகிற வரைக்கும் அவங்க பொறுத்து இருக்கிறாங்க. ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே மறுநாள் அதிகாலமே அவங்க எழுந்து அந்த சரீரத்துக்கு பூச வேண்டிய வாசனை திரவியங்களை எடுத்துக்கிட்டு கல்லறைக்கு வராங்க. இப்ப வாசிக்கலாம் முதல் 2 வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடே கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். போதும். அவங்க முந்தின நாள் அவங்க பார்த்துட்டு போகும்போது அந்த கல்லறையோட வாசல்ல ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்ல ரோம சேவகர்கள் ஒரு முத்திரை போட்டு வச்சிருக்கிறாங்க. முத்திரை போட்டது மாத்திரம் இல்ல, சேவகர்கள் என்ன செய்யறாங்க? காவல் காக்குறாங்க. பெண்களாக ஒரு சிலர் போய் அந்த கல்லை எப்படி தள்ள முடியும்? காவல் காக்குகிற சேவகர்கள் அவங்களுக்கு வழி விடுவாங்களா? விடமாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில இந்த பெண்கள் அங்க போனாங்க? இவங்க சாக்கு போக்கு சொல்றதா இருந்தா சாக்கு போக்கு சொல்லலாமா இல்லையா? எத்தனையோ காரியங்கள் இருக்கு சாக்கு போக்கு சொல்றதற்கு. காரண காரியங்கள் நிஜம்தான். அந்த கல்லை பெண்களால் தள்ள முடியாது. ஆனாலும் அவங்க தேடி போகும்போது அங்க வழி என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. இது அநேக பேருக்கு புரிகிறது இல்லை. அந்த தடைகளை பார்த்து கொண்டே நாம் நின்று விடுகிறோம்.
அவரை தேடுகிறோம், அவரை அறிந்து கொள்ளணும் நம்ம நினைக்கிறோம். அந்த அறிந்து கொள்ளுகின்ற சமயத்துல இந்த கல்லை போன்ற ஒரு தடை நமக்கு இருக்கிறது. அவருக்கும் நமக்கும் இடையே சூழ்நிலைகள்ல என்ன வருது? தடை வருது. அந்த தடையை பார்த்துட்டு இது இல்லை என்றால் நான் அவரை அறிந்து கொள்ள முடியும், இந்த தடை இல்லை என்றால் அவரை நான் தேடிக்கொள்ள முடியும், இது இல்லாமல் இருந்தால் நான் அவரை பிடித்து கொள்ள முடியும். எத்தனையோ காரியங்களை நம்ம சாக்கு போக்கு சொல்றோம். ஆனா அங்க கல் இருக்கு, அது தள்ள முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அங்க தேடி என்ன செய்யறாங்க? போறாங்க. கல்லை தள்ளுற வேலை யாரோடது? தேவனுடையது. அவங்க போறதுக்கு முன்னாடியே கல்லங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? தள்ளப்பட்டிருக்கு. சுவிசேஷங்கள்ல ஒரு சில அதிகாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் ரோமர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பயந்து கதவை பூட்டி கொண்டு ஒரு ரூமுக்குள்ள என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அந்த பூட்டிய அறைக்குள் இயேசு கிறிஸ்து நடுவே வந்து என்ன சொன்னாரா? சமாதானம். அப்போ கதவு பூட்டி இருக்கிறது அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த கல்லறையில கல்ல திறந்துகிட்டு தான் அவர் வெளியில வரணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டியே அவரால் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இந்த கல் ஏன் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர் வெளியே வரணுங்கிறதுக்காக இல்ல, அது சீஷர்களுக்காக. அவங்க உள்ள போய் அந்த ஆதாரத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு அழகான ஆண்டவர் பாருங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் நம் இடத்திற்கு இறங்கி வந்து அவரை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய இயல்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவர் கல்லை திறந்துட்டு வெளியில வரணும்னு அவசியம் இல்லை. அவர் உயிர் தெழுந்தார் என்பதை இந்த சீஷர்கள் அங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் இடத்துக்கு இறங்கி அந்த கல்லை தள்ளி அவர் அங்க என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை கண்டடைகிறதற்கு முதல்ல முயற்சி செய்யணும். அது மட்டும்தான் நம்ம செய்கிற பங்கு. தேட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவரை அறிகிறதற்கும் அவருக்கும் நமக்கும் இடையே எந்த சூழ்நிலையையும் எந்த ஒரு காரண காரியங்களையும் நம்ம இந்த கல் போல தடையா என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அந்த உணர்வு நமக்கு இருந்தா போதும். அவரை தேடணுங்கிற ஆசை நமக்கு இருந்தா போதும். நம்ம முயற்சி செய்து கால் அதுல எடுத்து வச்சா போதும். தடைகளை நீக்குவது அவருடைய வேலை. அவரை வெளிப்படுத்துவது, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கு தக்க இறங்கி அவரை வெளிப்படுத்துவது. அவர் நம்மை குறை கூறுவது இல்லை. உனக்கு இது கூட தெரியாதா? இந்த இடத்துல விசுவாசிக்க தெரியாதா? இதை உனக்கு புரிந்து கொள்ள தெரியாதா? இல்லை இல்லை, அவருடைய இயல்பு அது கிடையாது. வாசிக்கலாம், யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு குறைவு இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்க சொல்றாரு. நம்மை மட்டம் தட்டுகிறவர் அல்ல. உனக்கு தெரியவில்லையா என்று கோபப்படுகிறவர் அல்ல. நம் இடத்திற்கு நாம எந்த இடத்துல அவரை அறிந்து வைத்திருக்கிறோமோ, எந்த குறைவுகளில் நிற்கிறோமோ அதற்கு தக்கதாக இறங்கி அவர் அவருடைய ஞானத்தையும் அவருடைய வழிகளையும் அவரையும் நமக்கு என்ன செய்யறாரா? வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பார்க்கலாம், லூக்கா 24 4, 5, 6. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். 3 பாருங்க. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள்.
அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? 2வது காரியம், நம்ம மரித்தோரிடத்தில் அவரை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. ஏனென்றால் அவர் மரித்து இல்லை, அவர் உயிரோடு என்ன செய்து விட்டார்? எழுந்து விட்டார். மரித்தோரிடத்துல தேடுறதுன்னா என்ன? அந்த பெண்கள் மகதலேனா மரியாள் கல்லறையில போய் தேடினாங்க. இன்று நாம் கல்லறையில போய் அவரை தேடுகிறது இல்லை. ஆனா நம்ம சூழ்நிலைகள்ல உள்ள பிரச்சனைகள்ல அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். மரித்து போன சடங்காச்சாரங்கள்ல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். பாரம்பரியத்துல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? அவருடைய வார்த்தையில் இருக்கிறார், சத்தியத்தில் அவர் இருக்கிறார். இங்க சொல்றார் பாருங்க அந்த தேவதூதன், மறுபடி வாசிக்கலாம் 5வது வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மார்க் 7வது அதிகாரம் 13வது வசனம் பார்க்கலாம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை என்ன செய்கிறோமா? அவமாக்குகிறோம். இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்எஃபெக்டிவ் அப்படின்னு இருக்கும். தேவனுடைய வார்த்தைய, அதோட வல்லமைய நம்மளால என்ன செய்ய முடியாது? குறைக்கவும் முடியாது, அதை கூட்டவும் முடியாது. அதுல ஒரு உறுப்பாகிலும் ஒரு எழுத்தாகிலும் வானமும் பூமியும் அழிஞ்சு போனா கூட அது என்ன செய்யறது இல்ல? மாறி போகிறது இல்ல. அப்போ இந்த இன்எஃபெக்டிவ், அவமாக்குகிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, மறுபடி அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இது உங்களுக்கு நான் எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றேன், உங்களுக்கு இன்னும் புரியும். உலகத்துல ஒரே பாவம் எது அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதது தான் பாவம். ஏனென்றால் உலகத்துல பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, மரணம் இருக்கு, சாத்தான் இருக்கின்றான். இதற்கு எல்லாமே தேவன் கொடுத்த ஒரு தீர்வு தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்கி தேவனோடு என்ன செய்திருக்கிறது? ஒப்புரவாக்கி இருக்கிறது. ஒரு தீர்வை கொடுத்து விட்டார். அதை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் அந்த விளைவுகள்ல மனிதன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நின்று கொண்டிருக்கிறான். பிரச்சனை பாவம் இல்ல, பாவத்துக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தீர்வை என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. அதை பெற்றுக்கொண்டாலும் அதை பயன்படுத்தவில்லை. அதுதான் மக்களோட பிரச்சனை. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது ஒரு பாவம் இல்லையா? அந்த பாவத்திற்கு இணையாக வேற எந்த செயலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. மற்ற காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். பாவம் சொல்லப்படுகின்ற மற்ற காரியங்களையே எடுத்துக்கொள்ளலாமே. பொய் சொல்றதோ, களவு செய்கிறதோ, கொலை செய்கிறதோ என்னதுதான்? பாவம்தான். ஆனா இதுக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுத்து ஒரு தீர்வு என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. தசமபாகம் கொடுக்கிறது, இதை செய்யாத அதை செய்யாதெல்லாம் நியாயப்பிரமாணம் இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தோட மனிதர்களுடைய கற்பனைகளையும் நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். இதை இப்படிதான் செய்யணும், இதை செய்யலை என்றால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இத்தனை நாள் நான் இதை உபவாசம் இருந்தாதான் எனக்கு இது என்ன செய்யும்? கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், உபவாசம் தவறு கிடையாது. என்ன நோக்கத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களுக்காகவோ விடுதலைக்காகவோ உபவாசம் இருப்பது அவர் செய்த செயல்களை கனவீனப்படுத்துகிறது. அதை நம்ம நம்பாதது அது குறிக்கிறது. உபவாசம் தேவை. எதற்கு என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, அவரோடு நெருங்கி செல்வதற்கு நமக்கு உபவாசம் தேவை. இந்த மனிதர்கள் சொல்கின்ற நல்ல செயல்கள்,
அதெல்லாம் நல்ல செயல்கள் தான். தினமும் நான் பைபிள் வாசிக்கிறது, நான் ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறது, சிறு வயதுல இருந்தே பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது, ஆலயத்துல போதகர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இந்த கற்பனைகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற அந்த இதுவும் ஒன்றாகாது. அது தேவனுடைய கட்டளை, அவர் கொடுத்த விடுதலை, அவர் நமக்கு கொடுத்த மீட்பின் வழி அதுதான். இதுவும் மனிதர்களுடைய கற்பனையும் ஒன்று ஆகாது. இந்த மனிதர்களுடைய கற்பனைய தேவனுடைய வார்த்தைக்கு இணையாக நம்ம கொண்டு போகும்போது அந்த தேவ வார்த்தையோட அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியாம போயிருது. இதையும் அதையும் ஒன்று போல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்தி செயல்கள், பக்தி செயல்கள் நல்ல காரியம்தான். நான் இந்த இடத்துல இந்த செயலை செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி ஒரு பக்தி செயலை என்ன செய்யறோம். நான் ஒழுங்கா நான் ஆலயத்துக்கு போகணும், நான் ஜெபிக்கணும், நான் ஒரு நல்ல காரியம் பண்ணணும், இதெல்லாம் நான் செஞ்சா ஒரு பக்தி செயல். அது நல்ல விஷயம்தான், அந்த செயல்ல தப்பு கிடையாது. அதுவும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையும் ஒன்று கிடையாது. நான் சொல்ல வர்றது புரியுதா? இந்த செயலை நம்ம செஞ்சுட்டு தேவனுடைய கட்டளை என்ன செஞ்சிடறோம், விட்டு விடுகிறோம். இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் கிட்ட சொல்றாரு. நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், உள்புறத்தை நீ சுத்தமாக்கு. பரிசேயர்கள் அந்த உள்புறத்தை என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. அவங்க பொருட்கள்ல தசம பாகம் கொடுக்கறதுலையும், உபவாசிக்கிறதுலையும், வேதத்தை மனப்பாடம் செய்கிறதுலையும் இருந்த செயல், பிறரிடத்துல அன்பு கூறுகிறதுலையும், மேசியாவை நம்புகிறதுலையும் அவங்களுக்கு என்ன செய்யல இல்ல. இப்போ இந்த வசன வாசிங்க, புரியும். மார்க் 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால், இந்த உதாரணத்தை நான் சொல்றதுனால நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. இது ஒரு அறியாமையை போக்குவதற்காக. நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது, ஆலயத்துக்கு நான் தவறாமல் சென்றிருக்கிறேன், போய்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு சர்வீஸை கூட நான் என்ன செய்யறது இல்லை, மிஸ் பண்றது இல்லை, நான் இத்தனை நல்ல காரியம் பண்ணியிருக்கிறேன், அவருக்காக நான் இத்தனை செய்திருக்கிறேன், ஏன் எனக்கு விடுதலை இல்லை? ஆலயத்துக்கு போனா நல்லது என்பது மனிதனுடைய கற்பனை. ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்? தேவனை அறிந்து கொள்வதற்கு. தேவனை அறிந்து கொள்ளும் போது சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்வீங்க. சத்தியத்தை அறிந்து கொண்டீங்கன்னா அவரோட உறவுக்குள்ள போக முடியும். அந்த விடுதலையை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆலயத்துக்கு போகிறதினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறதினால். ஆலயத்துக்கு போறது தேவனோடு உள்ள உறவுக்காக, அவரை அறிந்து கொள்கிறதற்காக, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக. ஆலயத்துக்கு போயிட்டும் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா, அவர் சிலுவையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த சிலுவையின் வெளிச்சத்துல உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னு சொன்னா, அதுதான் பாரம்பரியம். பாரம்பரியத்தை என்ன செய்யறோம், நம்புகிறோம். நிறைய விசுவாசிகள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. நான் இதை செஞ்சிருக்கிறேன், நான் அதை செஞ்சிருக்கிறேன், இந்த செயல்கள் எல்லாம் நான் சிறு வயது முதலே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், இத்தனை பைபிள் டெஸ்ட் நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். வேத அறிவு அல்ல, வேதத்தை புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையை மாற்றும். வேதத்தை அறிந்து கொள்வதற்கும் வேத அறிவுக்கும் வேதத்தை புரிந்து கொள்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வரப்போற வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த வேத அறிவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன், எத்தனை வசனத்தை நான் படித்திருக்கிறேன், எத்தனை வசனம் எனக்கு தெரியும். இதெல்லாம் தவறு கிடையாது. இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், நான் அவரோட உறவுல இருக்கிறேன், நான் பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுய நீதியை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த சுய நீதிதான் அவர் கிருபையாய் கொடுத்த தேவ நீதியை நம்ப விடாமல் தடுக்கிறது. அவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த அந்த மீட்பின் பலன்களையும் அந்த அன்பையும் அந்த கிருபையையும் ருசிக்க விடாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து வைத்திருக்கிறது. எது தடுக்குதா, நம்முடைய சுயநீதி பாரம்பரியங்கள்.
சடங்காச்சார முறையில அவரை தேடுறது, பாரம்பரியமா ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அது எதுக்கு செய்யறோன்னே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அம்மா அப்பா சொன்னாங்க, நான் செய்யறேன். முன்னோர்கள் செஞ்சாங்க, நான் செய்யறேன். அவங்க செய்யறாங்க, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பாரம்பரியம் தான் கிறிஸ்துவின் ஜீவன் உங்களில் வெளிப்பட விடாமல் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டிருக்கிறது. மறுபடி வாசிக்கலாம். மார்க் 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால், நீங்க நியாயப்பிரமாணத்தை குறித்து இந்த பரிசேயர்கள் என்ன சொன்னாங்களோ இதை இன்னும் விசுவாசிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் தவறு இல்லை. அது தேவனுடைய சட்டம், அது நீதியுள்ளது, அது பரிசுத்தம் உள்ளது, அது நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவிடம் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு உபாத்தியாக அது செயல்பட்டது. கிறிஸ்துவின் தேவையை குறித்து நமக்கு உணர்த்துவதற்காக அது கொடுக்கப்பட்டது. நமக்கு மீட்பு தேவை என்று உணர வைக்கிறதுக்காக அது என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. நம்மை மீட்கக்கூடிய சக்தி அந்த சட்டத்திடம் இல்லை. நம்மை மீட்கக்கூடிய சக்தி கிறிஸ்துவிடம் மாத்திரம்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் எப்படி அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் மீது, நம் செயல்களின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிற எந்த செயலும் பாரம்பரியமே. எந்த செயலும் மரித்த சடங்குகள் தான். அதுல என்ன இல்லை, உயிர் இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது. உயிரோடு எழுந்தவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? இன்றைக்கு விசுவாசிகள் மரித்த காரியங்கள்ல ஜீவன் உள்ளவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். லூக்கா 24:5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செஞ்சிட்டாரு, உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் அவரோடு கூட நம்மையும் என்ன செஞ்சிருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். இதுதான் சத்தியம். எதிலிருந்து நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார்? இதை நீங்க தேடும் பொழுது ஜீவன் உங்களுக்கு என்ன செஞ்சிரும், வெளிப்பற்றும். உங்க சூழ்நிலைகள்ல இல்ல, மரித்து போன காரியங்கள்ல இல்ல, மரித்து போன சடங்காச்சாரங்கள்ல இல்ல, மரித்து போன பாரம்பரியத்துல இல்ல. அவரோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவில் ஜீவன் வெளிப்படுகிறது. 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இதுல என்ன செயலை நம்மளை செய்ய சொல்றாரு? நீ இத்தனை செயலை செஞ்சுட்டு வா, நான் உனக்கு ஜீவனை தருகிறேன். இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நீ கடைபிடிச்சிட்டு வா, என்னோட ஜீவனை உனக்கு நான் தாரேன், என் தயவை நான் உனக்கு காண்பிக்கிறேன், என் கிருபையை நான் தாரேன்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்குதா? என்ன செய்தால் ஜீவன் வெளிப்படும் சொல்லப்பட்டிருக்கு? மறுபடி வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அவரை அறிகிறதற்கு தான் ஆலயத்துக்கு போறோம், அவரை அறிகிறதுக்கு தான் வேதம் வாசிக்கிறோம், அவரை அறிகிறதுக்கு தான் வசனங்களை படிக்கிறோம். அவரை அறிந்து கொள்றதுல தான் அந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை என்ன செஞ்சுட்டா, கொடுத்து விட்டது.
நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேங்கிறதுல இல்ல, அதுக்காக ஜெபம் செய்யறது தவறுன்னு சொல்லி நான் சொல்லல, தவறாக நினைக்காதீங்க. ஜெபம் மிகவும் இன்றியமையாதது. நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது மாத்திரம் ஜெபம் இல்ல. 24 மணி நேரமும் உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய விஐபி ஒருத்தங்க வராரு, ஹால்ல உட்கார வச்சிருக்கிறீங்க, அவர் கூட நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுறது மாத்திரமா, இல்ல அவர் முழுவதும் உங்க வீட்டுல தான் இருக்கிறாரு, அவரை உட்கார வச்சுட்டு உங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவரை கண்டு கொள்றதே இல்ல. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அவர் கூட உட்கார்ந்து என்ன செய்யறீங்க? பேசிட்டு உங்க வேலையை என்ன செய்ய போறீங்க? பார்க்க போறீங்க. அது போலதான் தேவன் நம்முடனே கூட நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். 24/7. நம்ம காலையில ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதோட முடிந்து போற காரியம் இல்ல. அப்படி ஒரு 10 நிமிஷம் நான் ஜெபிச்சுட்டு என் வேலையை பார்க்கறது ஒரு விஐபியை ஹால்ல உட்கார வச்சுட்டு என் வேலையை பார்க்குற மாதிரி. அடுத்த இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி ஜெபிக்கிறது இல்ல. 24 மணி நேரமும் அவருடைய செவிகள் நமக்கு திறந்தவைகளாக இருக்கிறது. நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது மாத்திரம் ஜெபம் இல்ல. நீங்க நடக்கும் போதும், படுக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நீங்கள் போய் கொண்டிருக்கும் போதும், என்ன வேலை செஞ்சாலும் சரி, அவரோடு பேச முடியும். அவர் உங்களோடு பேச முடியும். அவருடைய வார்த்தையை உங்க சிந்தனைகள்ல வைத்து நீங்கள் தியானிப்பதும் ஜெபமே. சங்கீதத்தை எடுத்து பாருங்க. தாவீது ராஜா இந்த அனுபவத்துல தான் இருந்திருக்கிறார். உம்மை தியானிக்கும் தியானம் இனிமையாய் இருக்கிறது. அந்த தியானம் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில ஜெபம்னு போடப்பட்டிருக்கும். தியானமும் ஜெபமும் என்னதுதான்? ஒன்றுதான். ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள, ஒரு மணிக்குள்ள தேவனோடு பேசுறது நம்ம என்ன செய்யறோம்? சுருக்குகின்றோம். அவரோடு பேசுறதே என்னதுதான்? ஜெபம். அவரை தியானிக்கிறது ஜெபம். அவரோடு உறவாடுகிறது ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எதிலிருந்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், இதை அறிந்து கொள்றதுதான் அந்த ஜீவனை வெளிப்படுத்துகிற இடம். மரித்தோரிடத்துல அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. மரித்த காரியங்கள்ல, மரித்த சடங்காச்சாரங்கள்ல, மரித்த பாரம்பரியங்கள்ல நாம தேடக்கூடாது. அவருடைய வார்த்தையில, சத்தியத்துல அவரை அறிகிற அறிவில் ஜீவனை தேட வேண்டும். ஒரு பெரிய மீட்பு அவர் கொடுத்திருக்கிறார். சின்ன மீட்புலாம் இல்ல. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போறது இல்ல. இது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்வு. மிஞ்சி போனா 100 வருஷமே இருக்கட்டுமே, எங்கதான் போகணும்? படைத்தவர்கிட்ட போகதான் செய்யணும். நம்ம சரீரத்துல இருந்து உயிர் பிரிகிறது முதல் மரணம். அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போகிற இடம் வேற, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போகிற இடம் வேற. அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் பரலோகம் செல்லுவோம். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்றென்றைக்கும் அழியாத அவரிடமிருந்து நிரந்தரமான ஒரு பிரிவு தான் 2ஆம் மரணம். தேவனோடு அடுத்து என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. இந்த உலகத்துலதான் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவரோடு நம்மளால என்ன செய்ய முடியும்? பரலோகத்துல போய் தான் சேரணும்னு நினைக்காதீங்க. இப்பொழுதே அவர் யாருக்குள்ளதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். இந்த என்றென்றைக்கும் அழியாத தேவனிடமிருந்து நிரந்தரமான பிரிவிலிருந்து நம்மை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம்! முடிவே இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. ஆவிக்கு மரணம் இல்லை. அது ஒன்று தேவனிடத்துல இருக்கும், இல்லை என்றால் நரகத்துல இருக்கும். அதுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அது எங்க இருக்குதுங்கிறது தான் பிரச்சனை. அந்த 2ஆம் மரணத்திலிருந்து நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அழிந்து போற மனித வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றைக்கும் நிலைத்து நிற்கிறதுமான தேவ வித்தினால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற வித்து அழியாத வித்து, தேவனுடைய இயல்பை கொண்ட வித்து, அவருடைய வல்லமையை கொண்ட வித்து, அவருடைய வாழ்வை கொண்ட வித்து. இதன் மூலம் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியில மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு எதிரியாக இருந்த நாம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த நாம், அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியராக இருந்த நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
நம்ம சமுதாயத்துலலாம் ஒரு ராஜ குடும்பத்துல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு பெருசா பார்ப்போம் இல்லையா? நம்மெல்லாம் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். சர்வத்தையும் படைத்தவரோட புத்திரராக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய சுதந்திரவாளிகள். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அதன் விளைவுகளாக நோய், வறுமை எல்லாவற்றிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் தனியாக இல்லை, அவரோடு கூட நம்மை என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பித்திருக்கிறார். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இந்த அறிகிற அறிவுதான் ஜீவனை என்ன செய்யும்? நம்மிடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு விசுவாசியாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஜீவன் தேவனுடைய கையில இல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. உங்க புதிய ஆவியில் இருக்கிறது. அந்த புதிய ஆவியில ஆவியானவரும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளை நின்று கொண்டிருக்கிறீங்களோ அதற்கான தீர்வு, அதற்கான விடுதலை, அதற்கான சுகம் வெளியில இல்ல. எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. எட்டும் தூரத்தில், கை கெட்டாத தூரத்தில் இல்லை. தேவனுடைய கரத்தை பார்க்காதீங்க. அவர் நீங்க அறிகிற அறிவுல அவரை வெளிப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? உள்ள காத்து கொண்டிருக்கிறார். அவர் எதிலிருந்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறார் அப்படின்னு தெரிந்தது என்றால் நாம் ஜெபிக்கின்ற முறையே மாறிவிடும். நம்ம ஜெபிக்கின்ற விதமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அழுது புலம்பி இல்லை, கெஞ்சி மன்றாடி இல்லை. இத்தனை காரியங்கள்ல இருந்து நம்மை உயிர்ப்பித்து அவருடைய இயல்போடு கூடிய தேவ வித்தினால் ஒரு புதிய ஆவியையும் கொடுத்து அதை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அதை நம்மில் வெளிப்படுத்துவதற்காகவும் ஆவியானவராக நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆவிக்குரிய இயல்போடு இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கின்ற விதமாக மாற்றுவதற்கு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். இது தெரிந்ததுன்னு சொன்னா அவர்கிட்ட அழுதுட்டு கேட்போமா? விசுவாசத்துல கேட்போமா? விசுவாசத்துல கேட்போம் இல்லையா? நம்ம ஜெபிக்கிற விதம் என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். ஏன் நம்ம ஜெபிக்கிற விதம் மாறல? ஏன் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்? அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்னு என்ன செய்யல? தெரியல. மரித்த சூழ்நிலைகள்ல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை. மரித்தார், 3ஆம் நாள் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த உணர்வுல நீங்க அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, விசுவாசத்துல நீங்க போகும்போது உங்க ஜெபம் புல்லம்பலின் ஜெபமாக இருக்காது, நம்பிக்கை இல்லாத ஜெபமாக இருக்காது. அவருடைய வல்லமையை அறிந்து கொண்ட ஜெபமாக, ஒரு விசுவாச ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2வது காரியம், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதற்கு மரித்தோரிடத்தில் ஜீவனை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. மரித்த காரியத்துல, மரித்த சடங்காச்சாரங்கள்ல, மரித்த பாரம்பரியத்துல தேடக்கூடாது. அது மறைமுகமாக நம் பலத்தை நம்ப வைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து 8வது வசனம் வாசிக்கலாம். 7-8. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை அவங்க பார்க்கல,
கல் புரட்டப்பட்டிருக்கு. தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க மனிதர்கள் இல்லை, அவங்க தேவதூதர்கள்னு தெரிந்ததுனால தான் இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. பயந்து கீழே தரையை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கலங்கி நிற்கிறாங்க. ஏன் கலங்கி இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மரித்து போன ஒரு சடலத்தை பார்க்க தான் அவங்க என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து அதை அவங்களுக்கு போதிக்கலையா? அதை சொல்லலையா? அந்த வார்த்தையை அவர் கொடுக்கலையா? கொடுத்திருந்தார். ஆனா அவங்களுக்கு அதை என்ன செய்யல? நம்பல, புரியவில்லை, அதை விசுவாசிக்கல. அவர் உயிரோடு எழுந்தாருங்கிறத அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவங்க அதை எதிர்பார்க்கல. நம்ம சூழ்நிலைகள்ல, மரித்து போன காரியங்கள்ல ஜீவனை தேடிக்கிட்டு இருக்கிறோமே, அதுவும் நம்முடைய அவிசுவாசத்தை தான் அது என்ன செய்யுது? குறிக்கிறது. அதுல இல்ல. நம்முடைய ஆதாரம் சூழ்நிலைகள் அல்ல. நமக்கு ஆதாரமாக அவருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சூழ்நிலைகள் நிஜமாக இருக்கலாம், ஆனால் அது மாறக்கூடியது. அவருடைய வார்த்தையோ மாறாதது. விசுவாசிகளுக்கு ஆதாரம் சூழ்நிலைகள் அல்ல. விசுவாசிகளுக்கு ஆதாரம் உங்களுடைய உணர்வுகள் அல்ல. விசுவாசிகளுக்கு ஆதாரம் அவருடைய வார்த்தை, மாறாத அவருடைய வார்த்தை. அதுதான் இங்க தேவதூதன் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக போகும்போது கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவவும் அவர் சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அங்க கலங்கி நிற்கும் போது தேவதூதன் என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தையை நினைவு கூற சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். சூழ்நிலைகள் மரித்து போனதை காண்பிக்கலாம், அதுல ஜீவன் இருக்கிறது தெரியாது. நீங்க உயிர்ப்பிக்கப்பட்ட விஷயம் உங்க சூழ்நிலைகள்ல தெரியாது. ஆனா அங்கு நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட சத்தியத்தை, அவரது வார்த்தைய நாம தான் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். சூழ்நிலைகள் அதை மறக்க வச்சிருது. அது நிஜம், அது கர்ஜிக்கிற கர்ஜனை, அது சொல்லுகிற தகவல், அந்த காரண காரியங்கள். ஏன் இவங்க பயப்படுறாங்க? இது ஒரு சின்ன விஷயம்லாம் இல்லை. அவங்க கண்கள் இயேசு கிறிஸ்துவை சித்திரவதை செய்து அவரை கொலை செய்ததை அவங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. அவங்களுடைய கண்கள் அவர் ஆவியை விட்டதை என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. யோசேப்பு அவருடைய சரீரத்தை துணியால் சுற்றி கல்லறையில் வைத்ததை அவங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. உலக பிரகாரமாக உயிரோடு வருவது சாத்தியம் இல்லை. அதுதான் அவங்க அங்க என்ன செய்யல? நம்பல. அந்த உலக பிரகாரமான அறிவு, காரண காரியம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ப முடியாமல் அவர்களை தடுக்கிறது. மறுபடியும் தேவதூதன் என்ன சொல்றாரு? அவர் சொன்ன வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். மரித்த இடத்தில் தேடாதீர்கள். ஜீவனுள்ள அந்த வார்த்தையை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். இதை கேட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லோருக்கும் அறிவித்தார்கள். தனக்குள்ள வைக்கல, நற்செய்தியை எல்லாருக்கும் போய் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இந்த நினைவு கூறுகிறத இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 13வது வசனம் முதல். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். போதும். 25வது வசனம் முதல்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சில முக்கியமான இதை மட்டும் இப்ப பார்க்கலாம். இந்த பெண்கள் போய் சீஷர்கள் கிட்ட போய் என்ன சொல்றாங்க? அவர் உயிரோடு என்ன செஞ்சிட்டாரு? எழுந்து விட்டார். இதை கேட்ட உடனே சீஷர்களும் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிருந்திருக்கணும்? நினைவு கூர்ந்திருக்கணும். ஆனா அவங்க சிந்தனையையும் காரண காரியம் தான் என்ன செய்யுது? மேற்கொள்ளுது. 2 சீஷர் எருசலேமை நோக்கி போறாங்க. எங்க போறாங்க? 8 மைல் தூரமான எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவுங்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. போகும்போது இந்த நடந்ததை பேசிக்கிட்டு போறாங்க. அவர் மரிச்சதும் அவங்களுக்கு தெரியும், உயிரோடு எழுந்த செய்தியும் அவங்க காதுக்கு என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. அப்ப 2யும் சேர்ந்துதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கூட இயேசு கிறிஸ்து போறது அவங்க என்ன செய்யலையா? அறியல. அவங்க பேசின காரியம் சரிதான். ஏன் அவங்க அதுல அந்த பிரசன்ஸ், அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ள அவங்க போகல? அந்த நற்செய்தியை அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அங்க சந்தோஷம் இல்லை? வசனம் சொல்லுது, சங்கீதம் 16:11 சொல்லுது. வாசிக்கலாம். சங்கீதம் 16:11. பரிபூர்ணமான ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவங்க அதை விசுவாசிச்சாங்கன்னா அந்த சந்தோஷத்துக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்க வேண்டும். ஆனா அவங்க சந்தோஷப்படல, பயந்து கலங்கிக்கிட்டு போறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க பேசின காரியங்கள் சரியாக இருக்கலாம், அதை அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல. இந்த இடத்துலயும் அநேக விசுவாசிகள் இருக்கிறோம். நம்ம பேசுற வார்த்தைகள் சரியாக இருக்கலாம், சத்தியத்தை நீங்க பேசலாம், சத்தியத்தை உங்க சிந்தனையில வைக்கலாம், நீங்க அறிக்கைகள் சொல்லலாம். அதை நீங்க விசுவாசத்தோடு சொல்லலன்னு சொன்னா உங்களால அந்த ஜீவன் வெளிப்படுறதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அந்த விசுவாசம் தான் அந்த வல்லமை வெளிப்படுத்துகிற இடம். அந்த ஜீவனை வெளிப்படுத்துகிற இடம் விசுவாசம்தான். அவர் கூட போறாங்க. ஆனா அவரை என்ன செய்யல? அவங்க அறிந்து கொள்ளல. ரொம்ப அழகா அவர் கேட்கிறார் பாருங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக பேசியது. நீங்க எதை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தும் எவ்வளவு பொறுமையா கேட்கிறார் பாருங்க. அவருக்கு என்ன வரல? கோபம் வரல. எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன்? எடுத்த உடனே நமக்கு கோபம் வரும் இல்லையா? இதை தானே நான் 3 வருஷமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம கேட்கிற கேள்வி, நம்ம இயேசு கிறிஸ்துவோட இடத்துல இருந்தா இந்த கேள்விதான் என்ன செஞ்சிருப்போம்? கேட்டிருப்போம். உன் கூட 3 வருஷம் இருந்தேனே, இதை இன்னும் நீ புரிஞ்சுக்கல, என்ன நீ நம்பலையா? ஆனா அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த பாடுகளுக்கு உள்ளாக சென்றவர், அந்த மரணத்தை ருசி பார்த்தவர், அந்த மரணத்திலிருந்து ஜெயித்தவர், அவர்களுடைய போதகராக மேசியாவாக அறியப்பட்டவர், எவ்வளவு பொறுமையா கேட்கிறாரு. நீங்க எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்களேன். அவருக்கு நீடிய பொறுமை உள்ளவர். அவங்க அந்த காரண காரியத்தெல்லாம் சொல்றாங்க, அவர் கேட்கிறார். இதுதான் எபிரேயர் 4:16 சொல்லுது. நீ என்ன சூழ்நிலையில இருக்கிறியோ ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பரவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா என்கிட்ட வா. அவர் பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறார். நீ இந்த இடத்துல இருந்து தானே வரேன்னு சொல்லி அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கேள்வி கேட்க மாட்டார், கண்டனம் செய்ய மாட்டார், நம்மை குறை கூற மாட்டார், கோபப்பட மாட்டார். ஏன்னா அவர்கிட்டதான் இரக்கம் இருக்கு, அவர்கிட்டதான் கிருபை இருக்கிறது. அவங்க இந்த காரண காரியத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேசுறார் பாருங்க. 25, 26, 27. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவங்க கிட்ட அதை முழுவதும் கேட்ட பிறகு அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
இங்க விசுவாசிக்காததுக்கு காரணம் ஆண்டவர் எதை சொல்றாரு? இருதயத்தை சொல்றாரு. ஏன் நமக்கு அந்த புத்தி வரலன்னா, இருதயம் எப்படி இருக்குது? மந்தமா இருக்கு. ஆங்கிலத்துல போட்டிருக்கு ஸ்லோவா இருக்குதான். ஆக்டிவா என்ன செய்யல? இல்ல. ஒரு குழந்தை மந்தமா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அந்த அளவுதான் இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்க முடியலன்னா நம்ம மந்தமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? உள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த மந்தத்தை போக்குறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து அவர் என்ன சொன்னாரா? பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள்ல அவரை குறித்து சொல்லப்பட்டவற்றை அவர் விளக்கி கூறினார். ஆதியாகமம் 3:15 ஆதியாகமம் 22 சங்கீதம் 22 சங்கீதம் 69 அதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம், உடன்படிக்கை பெட்டி, அவங்க கொண்டாடிய பண்டிகைகள், அவங்க இட்ட பலிகள், இதன் பொருள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 53 சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனத்தில் உள்ள தம்மை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார். வேதத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் நீங்க கிறிஸ்துவை பார்த்தால் போதும், உங்களுக்கு அந்த வசனம் புரிய ஆரம்பித்து விடும். இப்படிதான் உங்க இருதயம் உணர்வுள்ளதாக என்ன செய்யும்? மாறும். கிறிஸ்துவை பார்க்காம இருதய உணர்வுள்ளதா என்ன செய்யாது? மாறாது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. கிறிஸ்து வரவும் மரிக்கவும் பாடுபடவும் உயிர்த்தெழவும் வேண்டியதே. இப்படிதான் மீட்பு உலகமெங்கும் என்ன செய்யும்? போகும். எருசலேமிலிருந்து உலகமெங்கும் மீட்பு என்ன செய்கிறது? போகிறது. இத சொல்லிட்டு அப்பவும் அவங்க இயேசு கிறிஸ்துன்னு என்ன செய்யல? கண்டு கொள்ளல. கூட போய் நேரம் ஆகிவிட்டதே, எங்களோட இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. அவர் போய் உட்கார்ந்து அப்பம் வைக்கும் போது என்ன செய்யறாங்க? கண்டுபிடிச்சிடுறாங்க. யாரும் சத்தம் போட்டு என்ன செய்யல? கேட்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு போதும். அப்பம் பிற்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்ச உடனே தன்னை வெளிப்படுத்திட்டு அவர் மறைந்து போகிறார். அதுக்கப்புறமா தான் அவங்க நினைவு கூர்றாங்க. அவர் அந்த வேத வாக்கியங்கள்ல கிறிஸ்துவ குறிச்சு சொல்லும் போதெல்லாம் அங்க இருதயம் என்ன செய்து? கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த வசனங்கள்ல கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அதுதான் இருதயம் உணர்வடைகிறது. ஆவியானவர் அதை கற்றுக் கொடுக்கும் போது இருதயத்துக்கு என்ன வருது? உணர்வு வருது. கொழுந்து விட்டு எரியுதான். அப்படி கொழுந்து விட்டு எரியும் போது அவங்க ரூமுக்குள்ள அடங்கி இருக்கல, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு போய் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த இருதய உணர்வு வந்ததுன்னா ஒருவராலும் சும்மா இருக்க முடியாது. எழுந்து நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக மாறுவோம். இத்தனை விசுவாசிகள் அவருக்கு போதாதா? ஏன் எழுந்து நிற்கல தெரியுமா? கொழுந்து விட்டு எரிகிற இடத்துக்குன்னு என்ன செய்யல? வரல. மரித்த காரியத்தில் அவரை தேடுறோம். உணர்வில்லாத மந்த இருதயத்தோடு அவரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற அவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். உணர்வு இல்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்லலாம், நான் அவரை தேடுறேன், காலையில தேடுறேன், மாலையில தேடுறேன், இரவுல தேடுறேன். இல்ல, அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை வெளிப்படுத்த, அவர் ஜீவனை உங்களில் வெளிப்படுத்த, அவர் கொடுத்த காரியங்களை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்கள் மூலம் உலகத்தில் அவரை தெரிந்து கொள்ள அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வேத வசனங்களை அவர் சொல்லி கொடுக்காமல் உங்களால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தைகளை அறிகிற அறிவுக்கும்
அதுக்கு நீங்க நேரம் கொடுக்காம அதை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அவரை அறிந்து கொள்றதுக்கு நீங்க கொடுக்கிற நேரத்துக்கு பதிலாக நீங்க வேற என்ன சப்ஸ்டியூட்டா என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? என கிடையாது. நான் இதை செஞ்சிருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறேன். இல்லை இல்லை. நீங்க ஒருத்தங்க உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தங்களுக்கு இல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கோப்பான்னு சொல்ற மாதிரி அவருக்கு தேவை என்ன தேவை? சாப்பாடு. அந்த அறிவுக்கு பதிலாக நம்ம என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல கிடைச்சிடாதா ஜீவன்? இதுல நான் தயவை பெற்றிட மாட்டேனா? இதெல்லாம் என்னை அவரிடத்தில் கொண்டு சேர்க்காதா? இல்ல இல்ல. அறிகிற அறிவுதான் ஜீவனை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். மரித்தோரிடத்துல தேடுறதை என்ன செய்யணும்? விடணும். சத்தியத்துல அவரை தேடணும். ஒவ்வொரு பக்கத்திலையும் கிறிஸ்துவை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்திலையும் கிறிஸ்துவை நீங்க பார்க்கும் பொழுது ஆவியானவர் உங்க இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை நீங்க சொல்லலாம், எனக்கு சத்தியம் புரியுது, ஆனா சத்தியத்திற்கும் அந்த வசனத்துக்கும் என் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லையே. நீ ஜெயிச்சுட்டேன்னு வார்த்தை சொல்லுது, நான் தோத்து போய்கிட்டு இருக்கிறேன். நீ சுகமாயிட்டேன்னு வார்த்தை சொல்லுது, ரிப்போர்ட் நீ சுகமாக மாட்டேன்னு சொல்லுது. சாபத்துல இருந்து விடுதலை ஆயிட்டேன்னு வார்த்தை சொல்லுது, சாப விளைவுகளை நான் நின்று கொண்டிருக்கிறேனே. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தாம அதை உணரக்கூடிய இருதயத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அவருக்கு நீங்க நேரம் கொடுத்து சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது, அவர் அந்த வெளிச்சத்தை காண்பிக்கும் போது அதை விசுவாசிக்கக்கூடிய உணர்வையும் இருதயத்தையும் நமக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு? அவரே தந்து விடுகிறார். இது ஒரு கடினமான வேலையே இல்லை. உங்க விசுவாசத்துல அவரை பிடிக்க முயற்சி செய்யாதீங்க, அதுல சோர்ந்து போயிருவீங்க. நான் விசுவாசிக்கணும் இல்ல சோர்ந்து போகாதீங்க. உங்க விசுவாசத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அதுக்குதான் அவரோட விசுவாசத்தையே அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்ப பார்த்த 2 சம்பவத்திலையுமே அவங்க அவரை விசுவாசிக்காம தான் உள்ள போறாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அவங்க இருதயம் அதை உணர்ந்து கொள்ளும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வராங்க. இதுதான் உங்க சூழ்நிலையிலையும் அதை நீங்க விசுவாசிக்கிறதுக்கு தேவையான விசுவாசமும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. அவரோடு நீங்க நேரம் கொடுத்து தேடுகிற இருதயத்தோடு சத்தியத்தை அறிகிற அறிவு வேணும்னு சொல்லி நீங்க தேடும் பொழுது, தாழ்மையாக அவரிடத்துல போகும் பொழுது, அதை புரிய வைக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை விசுவாசத்துல பலப்படுத்துகிறதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஜீவனை உங்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுல உங்களோட செயல் என்ன? ஒண்ணே ஒண்ணு, அவருக்கு தேடணும், நேரம் கொடுக்கணும். இது மாத்திரம்தான் நம்முடைய பங்கு. அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? கிருபை. வேற ஒரு செயலும் என்னோட செயல் இல்லை. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஜீவனை பெற்றுக்கொள்ளும் முறையை எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. உம்மை தேடுகிற காரியத்துல எத்தனையோ காரியத்துல நாங்க பின்தங்கி இருக்கிறோம். நிறைய சாக்கு போக்குகளை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லை என்றால் நான் தேட நேரம் இருக்கும், இந்த காரியம் எனக்கு ஒரு தடையா இருக்கு, உம்மை அறிந்து கொள்றதுக்கு இந்த சூழ்நிலை தடையாக இருக்கிறது. எல்லா தடைகளையும் மீறி உம்மை தேட வேண்டும் என்ற இருதயத்தை எங்களுக்கு நீங்க தந்ததற்காய் நன்றி அப்பா. அந்த தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து எங்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. அந்த தடைகளை நீக்கி உம்மை தேடுகிற இருதயம் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஜீவன் உள்ளவரை நாங்க மரித்தோரிடத்தில் தேடக்கூடாது. மரித்த சடங்காச்சாரத்தில், மரித்து போன பாரம்பரியங்களில் நாங்கள் தேடக்கூடாது. ஜீவன் உள்ளவரை சத்தியத்தில் தேட வேண்டும், நம்முடைய வார்த்தையில் தேட வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும் என்று இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. வேதத்துல உள்ள ஒவ்வொரு பக்கத்திலையும் கிறிஸ்துவை பார்க்க எங்களுக்கு இன்று சொல்லி கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவே ஜீவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இதை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பிப்பதற்காக, விசுவாசிக்க செய்வதற்காக, ஜீவனை எங்களில் வெளிப்படுத்துவதற்காக அவர் எங்களுக்குள் இருக்கிறார். இந்த சமாதானத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் தனியாக இல்லை, நாங்கள் நிராயுத பாணியாக இல்லை. எங்களை கைவிடாத நேசர் எங்களுக்குள் இருக்கிறார். எங்களை விட்டு விலகாத எங்களுடைய அன்பின் தகப்பன் எங்களுக்குள் இருக்கிறார்.
நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த கொழுந்து விட்டு எரிகிற இருதயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பிறருக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாக மாறும் வழியை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. உடைய சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பியதற்காக நன்றி. உடைய வார்த்தைகளை நீர் நினைவு கூற செய்ததற்காக நன்றி அப்பா. திடப்படுத்தியதற்காக நன்றி. ஒவ்வொரு வசனத்திலும் உம்மை வெளிப்படுத்தியதற்காக நன்றி அப்பா. அந்த வெளிச்சத்தை அவர்கள் பார்த்ததற்காக நன்றி. அவங்க சரீரத்துல அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த சுகத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளட்டும். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.